கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நம் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் அர்த்தமில்லாது இருக்காது. ஒவ்வொன்றுக்கும் பொருள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் தம்முடைய திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவார். நாம் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவர் சித்தத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாக இருந்தால் இதை நாம் அனுபவிக்கலாம், இதை நாம் உணரலாம். சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துவார் என்பதை வாழ்க்கையிலே அனுபவமாக படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையுமே விசுவாச கண்களோடு பார்க்கலாம், விசுவாச வார்த்தைகளாலே பேசலாம். இன்றைக்கு ஒரு சம்பவம், அதை நாம் படிக்கும் பொழுது தேவன் எவ்விதமாக சூழ்நிலைகளை தன் சித்தம் நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிறார் என்பதை கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஸ்தேவானுடைய படுகொலையை நாம் கவனித்தோம். அந்த மனுஷன் மிகவும் மகிமையாக, தேவனுக்கு புகழ்ச்சியாக மரித்தார். கடந்த வேத வகுப்பிலே நான் ஒரு கேள்வியை கேட்டு முடித்தேன். ஞாபகம் இருக்குங்களா? எதற்காக மரிக்க விரும்புவேன், எதற்காக மரிக்க விரும்புவீர்கள்? இடைப்பட்ட நாட்களில் ஒரு சிறுமி அந்த கேள்வி கேட்டீங்க அங்கிள், நான் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்ன பதில் சொன்னான்னா, அவள் மனசுக்குள்ளே சிந்திச்சாளா, அவகிட்ட யாராவது பேசுனாங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எதையும் கேட்கவும் இல்லை. ஆனால் அந்த குழந்தை என்கிட்ட பதில் சொன்னான். என்ன பதில்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் இந்த பூமியில் இருப்போம். நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா மரிப்போம். இது அவள் சொன்ன பதில். ரொம்ப அருமையான பதில். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டால் மரித்து விடலாம். அப்போ அது முடியலைன்னு சொன்னால் கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார்? உலகத்தில் இன்னும் வேலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு நம்மளை வைப்பார். இதுதான். ஸோ அந்த பிள்ளைக்கு என்னுடைய பாராட்டு. நிச்சயமாக அவளுக்கு ஒரு பரிசு கண்டிப்பாக கொடுத்துடணும். அடுத்த வாரம் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்த 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 ஸ்தேவானுடைய மரணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது 4 விதமான விஷயத்தை நமக்கு காண்பிக்கிறது, விளைவை காண்பிக்கிறது. முதலாவது, ஒரு தனிநபர் விசுவாசம் உள்ளவராக, வைராக்கியம் உள்ளவராக மரிக்கும்போது அது தேவனுக்கு மகிமையும் புகழ்ச்சியுமாக இருக்கும். முதல் விஷயம். இரண்டாவது, இந்த ஸ்தேவானோட மரணம் சுற்றியிருந்த யூத மதவாதிகளுக்கு ஒரு தீர்ப்பு போல இருந்தது. என்ன தீர்ப்புனா, தப்பு பண்ணிட்டோங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒரு உத்தமனை, ஏன்னா அவர் சொன்ன காட்சி என்ன? பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிற்க காண்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறமா அவங்க வேற எதுவும் பண்ண மாதிரி தெரியல. 7ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். என்று அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்,
இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இவ்வளவுதான். ஆனால் அந்த மக்களுக்கான ஒரு தீர்ப்பு, they were condemned by the glorious death of Stephen. மூன்றாவது, அங்கே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் என்கிற ஒரு வாலிபன், அவனும் இந்த கொலையிலே இந்த தீர்ப்பு செய்யும்படியான ஒரு சம்மதம் அவர் செய்ததாக நாம் பார்க்க. அவர்கிட்ட உடைகளை எல்லாம் வச்சுருந்தாங்களாம், அவனும் சம்மதித்திருந்தான் அப்படின்னு வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். நிச்சயமாக அந்த சவுல் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய மனதுக்குள்ளே ஒரு குத்தல் வந்திருக்கும். he might have been pricked in his heart. ஆனால் அது மறந்துரும்பதற்கு எதுவாக இல்லாமல் கோபத்தை இன்னும் கிளறி விட்டது. இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரையும் விடக்கூடாது. இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இவ்வளவு துணிகரமாக கூட பேசுவார்களா அப்படின்னு அப்படி அந்த ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் ஒரு விளைவை ஏற்படுத்தி இருக்கணும். நான்காவது, சபைக்கு ஒரு புது பலன் கிடைச்சிருக்கும், ஒரு பய உணர்வும் கண்டிப்பாக இருந்திருக்கும். பரிசுத்தவான்கள் எருசலேமில் இருந்தவர்கள் இதை கேள்விப்பட்டவர்கள், இது பரவியது, இந்த செய்தி பரவியது இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விதமான பய உணர்வு. அடுத்தது, ஒரு உத்தம மனிதனோட ஒரு மரணம். எப்பவுமே ஒரு சபையில் கூட பரிசுத்தவான் ஒருவர், நீதியுள்ள ஒரு மனிதன் மரிப்பாரானால் அது சபையில் மிகப்பெரிய நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை நான் கண்கூடாக அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். அது நிறைய பேருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உத்வேகத்தை உண்டாக்கும், நிறைய பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களை உண்டாக்கும், பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஷேக், ஒரு அதிர்வை ஒரு பரிசுத்தவானுடைய மரணம் ஏற்படுத்தும். எதிர்விளைவுகள், சாத்தானதில் ஒரு சோதனையை வைத்து சில விளைவுகள், அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் இந்த மனிதனோட மரணத்தில் இந்த 4 விஷயங்களை நாம் விளைவுகளாக அல்லது பாதிப்புகளாக பார்க்கலாம். ஏறக்குறைய 7ஆம் அதிகாரத்துக்கும் 8ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் சில ஆண்டுகள் கடந்திருக்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். இங்கே தான் சவுலோட இடம் என்ன? ஸ்தேவானுடைய கொலையில் உடைகளை வைக்கும் ஒரு சின்ன மனிதனாக, ஒரு வாலிபனாக மட்டும் அவர் இல்லை. அவர் சம்மதம் இந்த கொலையில் இருந்திருக்கிறதுன்னா அவர் ஒரு முக்கிய நபராகத்தான் இருந்திருக்கணும். இந்த கூட்டாளிகளுக்கு இவர் ஒரு பங்காளியாக தான் இருந்திருக்கணும். மதவாதிகளுக்கு நடுவில் இவரும் கூட ஒரு கையாளாக இருந்திருக்கணும். அவனும் சம்மதித்திருந்தான்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு இடம் அங்கே இருந்திருக்கிறது. எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. கவனிங்க, இதுக்கு முன்னால் வரைக்கும் சபைக்கான துன்பம் என்று சொல்லப்படவே இல்லை. அப்போஸ்தலருக்கு துன்பம், அப்போஸ்தலரை அடித்தார்கள், அப்போஸ்தலரை சிறையில் அடைத்தார்கள், அப்போஸ்தலரை மிரட்டினார்கள். அப்படிதான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே வந்தோம். சபையை பற்றி பார்த்தா விருத்தி அடைந்தது, 3000 5000 ஆனது, 5000 எண்ண முடியாத கூட்டமானது. அப்படிதான் ஒரு சபையினுடைய வளர்ச்சியை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சபையிலே பயபக்தி உண்டானது, அதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே தான் முதல் முறையாக சபை துன்பப்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு கூட்ட மக்கள், கிறிஸ்தவத்தை எதிர்க்கும் மக்கள் இன்னும் அதிக வைராக்கியம் கொண்டார்கள். இதே மாதிரி எல்லாரையும் கொண்டுடுவோம், இதே மாதிரி இவர்களை பின்பற்றுபவர்களை கூட நம்ம மிரட்டி வைக்கணும், துன்புறுத்தி வைக்கணும். அப்பதான் இது இனி பரவாமல் இருக்கும், இதை நாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்துவிட்டது. சபையை அவர்கள் துன்பப்படுத்தினாங்க, துன்பத்துக்கு உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இங்கே தான் தேவன் என்ன செய்தார்? நல்லா கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம். தேவனுடைய திட்டத்தின்படி நமக்கான ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மை சந்திக்குமானால், அந்த காலத்தை நாம் சந்திப்போமானால் அங்கு தேவன் ஆச்சரியமானதை செய்வார். ஒரு துன்பத்துக்குள் இருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு நன்மை பிறக்கும். அந்த துன்பத்துக்குள்ளே ஒன்றுமில்லாமல் போயிடுவோம்னு நினச்சிருப்போம், ஆனால் அங்கிருந்து ஒரு நன்மை பிறக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு நடந்திருக்கும். இதோடு அவ்வளோதான்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை போயிட்டே இருந்திருக்கோம், ஆனால் அங்கிருந்து ஒரு நன்மை பிறந்திருக்கும். தேவன் இப்படிமா செய்வார். இங்கே சபைக்கே துன்பம் பரவியது. முதல்ல அப்போஸ்தலர் வரைக்கும் தான் இருந்தது.
இப்போ கிறிஸ்தவங்க எல்லாருமே கூட துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சிறையில் அடைப்பது, மிரட்டுவது, துன்புறுத்துவது, அவர்களை மறுதலிக்க செய்வது, அவர்களை அடித்து துன்புறுத்துவது, கொலை செய்வது, இந்த அளவுக்கு எருசலேமிலே பெருந்துன்பம். அப்போ ஒரு சபையானது அவ்வளவுதான், இதுக்கு மேலே இது வளராம போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். ஆனா ஏற்கனவே தேவன் சொன்ன ஒரு திட்டத்தின்படியான சரியான காலம் இதுதான். என்ன தெரியுங்களா? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், அப்படித்தானே சொன்னாரு. எருசலேமிலும் யூதேயா சமாரியா அப்படியே நீங்க பரவி பரவி செல்வீர்கள், பூமியின் கடைசி பரியந்தம் செல்வீர்கள்னாரு. ஆனா 7ஆம் அதிகாரம் கடைசி நேரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம், தேவானுடைய மரணம் வரைக்கும் பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். எருசலேமிலே எண்ணிக்கை பெருகி அநேக ரட்சிக்கப்படும் மனிதர்கள் அங்கே கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தாங்க. சபையானது வளர்ந்து கொண்டே இருந்தது. இவர்கள் இங்கிருந்து வெளியே போகணும். அவங்க அங்கிருந்து வெளியே போறதுக்கு சூழ்நிலை எப்படி உருவானது? தேவன் அந்த துன்பத்தை உருவாக்கினாரா? சபைக்கு அவர் ஒரு உபத்திரவத்தை உருவாக்கினாரான்னா இல்லை. அவர் நம்மை தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர் தானே. அப்போ இயற்கையாகவே அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய காலம் கரெக்டாக இருந்தது. 10ஆம் மாதம் என்னைக்கு நாளைக்குன்ற மாதிரி குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி ஒரு சமயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வேதனை அந்த பெண்ணுக்கு வருகிறது, கர்ப்பிணிக்கு வருகிறது. அந்த மிகப்பெரிய வேதனை வந்த உடனே மரித்து விடுவோம் அப்படின்ற ஒரு பயம் அந்த பெண்ணுடைய இருதயத்துக்குள்ளே, தாயுடைய இருதயத்துக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அந்த கர்ப்ப வேதனையினுடைய உச்சத்தில் ஒரு அழகான பிள்ளை பிறந்ததுன்ற மாதிரி சாத்தான் சபையை துன்புறுத்தும்படி, அதை நசுக்கும்படி, அதான் அவன் வேலை. 2 பேர் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது அவர்கள் தேவனோடு உறவாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நடுவில் வந்து தந்திரமாக பேசி அவர்களையும் தேவனுக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவை உண்டாக்கி பாவம் அங்கே வர வச்சான். 2 பேர் தான் தோட்டத்தில் இருந்தாங்க. அவனுக்கு அது பொறுக்கவே இல்லை. இங்கே பார்த்தா 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சாத்தான் அவர்கள் எல்லாரையுமே துன்பப்படுத்தலாம், பயமுறுத்தி, இனி அவர்கள் சத்தியத்தை கேட்கவே கூடாது. இது என்னப்பா, பழைய மதத்திலே இருந்துடலாம், பழைய பிரமாணத்தின்படியே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் மிரட்டி நினைக்க வைக்கிற அளவுக்கு துன்பம் கொண்டு வந்தான். ஆனால் அந்த துன்பத்தை தேவன் அழகா அவருடைய வார்த்தை நிறைவேற்றும் காலமாக பயன்படுத்தி விட்டார். எல்லாரும் என்ன ஆனாங்க? ஆஹா, எருசலேமில் தான் நம்மளால் இருக்க முடியல, எல்லாம் ஓடுங்க, எல்லாம் ஓடிடுவேன் இங்கிருந்து. சுற்றி பக்கத்தில் இருக்கிற வடக்கு பக்கமாக இருக்கிற இடங்களுக்கு உடனே பரவ ஆரம்பித்தார்கள். ஸோ வடக்கு பக்கமாக எருசலேமில் இருந்து சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது. அப்போ ஒரு துன்ப சூழ்நிலை வரும் பொழுது அது நமக்கு ஒரு முடிவு மாதிரி, அதோடு அவ்வளோதான்ற மாதிரி, இதுக்கப்புறமா வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷமோ அல்லது வளர்ச்சியோ வராதுன்ற மாதிரி தெரியுமானால் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். தேவனே, இந்த சூழ்நிலையிலே நீர் ஒரு நன்மையை வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த நன்மைக்கு நான் காத்திருக்கிறேன் என்று தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நடந்தும் இருக்கு. நம்ம அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், அதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம ஒரு துன்பம் புதுசாக வந்தால் அந்த புதிய துன்பத்தை புதுசாகவே பார்த்து புதுசாகவே அதில் வருத்தப்பட்டுனே இருப்போம், புதுசாக அதில் பயந்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி ஏற்கனவே சில அனுபவங்கள்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் பாடமாக வச்சுட்டு நம்ம சிந்திக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே தேவன் அந்த சூழ்நிலையை அழகாக மாற்றிட்டார். இப்போது இந்த சவுலை பற்றி ஒரு சில விஷயத்தை படிச்சிடலாம். 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பயமுறுத்தி இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் கண்டுபிடித்தால் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. அப்படின்னா வெளியில போகிற அளவுக்கு, எருசலேம் விட்டு இவங்க போன உடனே கூடவே யார் போறா? சவுலும் போய் துன்புறுத்தி எருசலேமுக்கு நேராக கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலான்ற மாதிரி அவர் புறப்படுகிறாராம். 22ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்போஸ்தலர் 22.
புருஷரையும் ஸ்திரீகளையும் கண்டு சிறைச்சாலைகளிலே ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். யாரோட ஸ்டேட்மெண்ட்? அவரே தன் வாயினாலே சொல்றார். என்னதான் பண்ணிட்டு இருந்தாராம்? இந்த சவுல் ஸ்தேவானுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார், சம்மதம் தெரிவித்திருக்கிறார், உடையை தன்னிடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அந்த ஒரு கொலையின் தண்டனை நிறைவேறும்படியான ஒரு பொறுப்பாளியாகவும் அவர் இருந்திருக்கிறார். கிறிஸ்தவத்துக்கு எதிரான யூத மத தலைவர்களின் கூட்டாளியாக இருந்திருக்கிறார். இவ்வளோ பெரிய அளவுக்கு அவருடைய கை ஓங்கி இருந்தது. அவருடைய வெறுப்பு பெருசா இருந்தது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு எதிரான ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார். அப்படி இருந்த மனுஷன் மரண பரியந்தம் துன்புறுத்தும் அளவுக்கு அவருடைய இருதயம் ஒரு காட்டு மிராண்டியை போல இருந்திருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேக சிறைச்சாலைகளை அடைத்து அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுல, அவைகள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அப்ப ஸ்தேவான் அப்படின்ற ஒரு மனுஷனோட தொடங்கி பல பேர் கொலை செய்யப்படும் பொழுதெல்லாம் இவர் சம்மதித்து, அப்ப இவர் சம்மதி தெரிவிக்கிற இடத்துல இருந்திருக்கிறார். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான வார்த்தையை பார்க்கணும். 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், தேவ பக்தியுள்ள மனுஷர் அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். உண்மையிலேயே அந்த மனுஷர் ரகசியமாக அதை செய்திருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, ஸ்தேவானுடைய மரணம் பகிரங்கமான ஒரு மரணம் இவங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தங்களை அடையாளப்படுத்தினால் துன்பப்படுத்தப்பட்டாங்க, மிரட்டப்பட்டாங்க. அப்போஸ்தலர்களையே அடிச்சு ஜெயிலில் போடுறதா இருந்தால் இவங்க நிலைமை என்னவா இருந்திருக்கும்? அப்போ இவங்க அந்த பரிசுத்தவானோட மரணத்தை அப்படியே ரகசியமாக கொண்டு போய் அப்படி வச்சுட்டு சைலண்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், விசுவாசிகளின் நடுவில் ஒரு தைரியம் வந்துடுச்சு. சரி, இந்த உத்தமமான ஒரு மனிதன் தன் ஜீவனை வைராக்கியமாக கொடுப்பாரானால் அவங்க என்ன பண்ணிட போறாங்க? நம்மளை சரீரத்தில் துன்புறுத்தலாம், ஆனால் நம்முடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டதா இருக்கு இல்லையா, அதை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, ஒரு தெளிவு வந்திருக்கு. அவர்கள் துக்கம் கொண்டாடினார்களாம், எல்லாருக்கும் தெரிய. அப்போ அவர்களுக்கு இந்த துன்பம் விசுவாசத்தில் ஒரு பலத்தை கூட்டியிருக்கிறது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய வீட்டில் ஒரு பரிசுத்தவானோட மரணம் விசுவாசத்தில் நம்மை பலவீனப்படுத்தலாம். ஒரு பக்கம் அதுக்கு இடம் கொடுத்தா, அப்படி இல்லைன்னா ஒரு விசுவாசத்தில் பலமடையலாம். இதோ நான் விசுவாசத்தில் பலத்தோடு கூட இனி இருக்க போகிறேன், நான் இனி விசுவாசமாக வாழப்போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் தன்னை ஒப்பு கொடுக்கலாம். இங்க நல்லா பார்த்தீங்கன்னா இவர்கள் யாரா? தேவ பக்தி உள்ள மனுஷர். அப்போ ஒரு சபையில கொஞ்சம் பேர் தேவ பக்தி உள்ள மனுஷராக தங்களை காப்பாற்றி கொண்டே வர்றாங்க. நம்ம எல்லாருமே தேவபக்தி உள்ளவர்களாக தான் இருக்கணும். நாம் எல்லாருமே தேவபக்திக்குரிய பயிற்சி முயற்சியில தான் இருக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே ஏக சிந்தி ஏக மனமாக கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதாகத்தான் நம்ம இருக்கணும். ஆனா எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. சபையார் அவர்களை அடக்கம் பண்ணினார்கள் அப்படி சொல்லல, பொதுவா தேவபக்தி உள்ள மனுஷர் அப்படி செய்தார்கள். இப்ப நாம இந்த சபை இங்கே கூடியிருக்கிறோம் இல்லையா, இந்த சபையில நாம் இந்த சபையோட வளர்ச்சிக்கு, இந்த சபையினுடைய ஊழியங்களுக்கு தேவபக்தி உள்ள மனுஷராக நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நம்ம தான் சிந்திக்கணும். நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரை தொழுது கொண்டு போகிற ஒரு நபராக மட்டும் இருக்கிறோமா? இந்த சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களின் நடுவிலே நம்முடைய பங்கு, நம்முடைய பயன்பாடு, நம்முடைய நற்கிரியை எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருத்தர் யோசிக்கணும். ஏதோ ஒரு சங்கத்திலே உறுப்பினரை போல அதை காப்பாற்றுவதற்காக, பொதுவாக சொல்லுவாங்க, ரேஷன் கடையிலெல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு வாங்காமல் விட்டுட்டோம்னா அதை கேன்சல் பண்ணிவிடுவானா, மறுபடியும் போயிட்டு நீங்கள் அதை ரெனியூவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டியதாகிடும்.
அதனால் விட்டுறாதீங்க. நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு பதிவு, நீங்கள் வர்றீங்கன்றத, நீங்கள் இருக்கீங்கன்றத காமிச்சிட்டு வந்துடுங்கன்னு வாங்க. ஒரு பென்ஷன் வாங்குற நபர் 2 மாதம் வாங்க போகலன்னு வச்சுக்கோங்களேன், டெத்துன்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுவான். 2 மாதம் வரலன்னா, ஒருவேளை அவங்க ஏதோ ஊருக்கு போயிட்டாங்க, ஏதோ ஒரு காரணத்தில் போகலைன்னு சொன்னால் கூட அதை எந்த மாதிரி கணக்கு எடுத்துக்குவாங்க? இன்றைக்கி நாம் சபையில் பரிசுத்தவான்களாக ஒரு இடத்துல ஒரு குடும்பமாக வாழ்ந்து கூடிக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இங்கே நாம எப்படிப்பட்ட மனுஷராக இருக்கிறோம்? இந்த சபையை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல சாட்சிகள் இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட மாதிரியான ஒரு சாட்சி நமக்கு தேவைப்படுது. அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறது. ஒரு மரண செய்தி கேள்விப்பட்டால் அங்கே தேடி ஓடி போயிட்டு பரிசுத்தவான்கள் அந்த பகுதியில் இருக்கிறவர்களாவது எல்லாருமாக சேர்ந்து வருகிறார்களா அப்படின்னா நிறைய நேரம் வர்றதில்லை. அந்த தகவலை பரிமாறிக்கொள்கிற அளவுக்கு கூட நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் ஐக்கியமாக இல்லை. இதை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். இது அந்த மாதிரி அடக்கம், அந்த மாதிரியான விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கூடுமான வரைக்கும் சிலருக்கு சொல்ல முடிகிறது, பலருக்கு தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பில் இருக்க விரும்பவில்லை, அவ்வளவு தூரத்தில் இருக்காங்க. தேவ பக்தி உள்ள மனுஷர், ஒரு நீதிமானை, ஒரு பரிசுத்தவானை அவர்கள் அடக்கம் பண்ணும்படியாக, துக்கம் கொண்டாடும்படியாக முதல் நூற்றாண்டு சபையில், அந்த இளம் சபையில் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. நீண்டகால சபையாக இருக்கிற நமக்கு இங்கே சபையில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்திலேயும் தேவபக்தி உள்ள மனுஷர் பலர் பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள், அவர்களுடைய பங்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு சாட்சி நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய பங்கு என்ன? நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பிரயாசத்தை சபைக்குள்ளே கொடுக்கிறோம்? குறைஞ்சபட்சம் வந்து போகிறவர்களாகிய நாம் நமக்கு அருகில் இருக்கிற சிலரோடு நட்புறவாக, கிறிஸ்துக்குள்ளான உறவாக பழகுகிறோமா? நமக்கு அருகில் இருக்கிறவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோமா? குறைஞ்சபட்சம் நாம் சந்திக்கிற, நாம் தினம் பார்த்து போகிற அவர்களை பற்றியாவது தெரிந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கிறோமா? நிறைய நேரங்களில் அப்படி இருக்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறதும் இல்லை. ஏன்னா அப்படி இருக்கணுமா என்ன? ஒரு சபையாக, தேவனுடைய குடும்பமாக இருக்கும் பொழுது நாம் அப்படி இருக்கணும். பெரிய சபையாக இருக்கும் பொழுது அவரவர்கள் தங்களோடு கூட தொடர்பில் இருக்கிற, தங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களையாவது தெரிஞ்சு வச்சிருக்கணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இங்கே தேவபக்தி உள்ள மனுஷர் அடக்கம் பண்ணும்படியாக, துக்கம் கொண்டாடும்படி அவர்கள் வந்திருக்கிறாங்க. 3ஆம் வசனம், வீடுகள் தோறும் நுழைந்து இழுத்து கொண்டு போய் பாழாக்கின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? கிரேக்க சொல் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கமானது ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அந்த ஆட்டுக்குட்டியை சின்ன பின்னமாக, தோலும் சதையும் எலும்புகளும் பெய்ந்து போகிற அளவுக்கு அது கடிச்சு கொதறிச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி செய்கிற ஒரு வார்த்தை தான் பாழாக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறது. சபையை பாழாக்கி கொண்டிருந்தான்னு ஒரு தனி நபரை பற்றி, யாரை பற்றி? சவுலை பற்றி இருக்கிறது. சவுலுக்குள்ள என்ன ஆச்சு? ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு காட்டுத்தனமான ஒரு வெறித்தனம் அவருக்குள்ள வந்துடுச்சு. அவருக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வந்து விட்டது. சபையை துன்பப்படுத்த வேண்டும் என்கிற வைராக்கியம் வந்துடுச்சு. ஒருத்தரையும் விடக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் வந்துடுச்சு. வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து, கிறிஸ்துக்குள்ளானவர்கள் எல்லாருமே துன்பப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்களே. இது எருசலேமிலே பரவ ஆரம்பிச்சது. ஆனால் இந்த சூழ்நிலையை தேவன் சாதகமாக அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக மாற்றினார். இதை நாம பார்க்க போறோம். இப்போ 24ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 4. ஆ 19ஆம் வசனம், அதாவது ஒரு வழக்கில் இருக்கும்போது
அந்த இடத்துல தன்னை நீங்கள் குற்றம் சாட்டுறதா இருந்தால் குற்றம் சாட்டுங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாகவே போல்டாக சொல்கிறார். ஆனால் ஒரு சபையை துன்பப்படுத்தின விஷயத்தில் ரொம்ப முக்கியமான நபர் இவர். ஆனால் இவர் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சத்திய மார்க்க விஷயத்தில் அவரை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு வைராக்கியமான மனுஷனாக மாறியிருந்தார் சவுல். 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 10-11 வசனங்கள். பரிசுத்தவான்கள் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன், நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜபாலயங்களிலும் அவர்களை அநேக முறை தண்டித்து நான் அவர்கள் என்ன பண்ணிருக்க, தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். மூர்க்க வெறி கொண்டவனாய் எருசலேமை தாண்டி அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் போய் அவர்களை துன்பப்படுத்தினேன். சவுல் மிகவும் ஆக்ரோஷமாக சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன், சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், ஒரு காட்டு மிருகம் போல ஒரு சிறிய ஒரு ஒரு ஆட்டுக்குட்டியை சிங்கம் பீறி அதை கிழித்து போடுவது போல சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். இதை நாமோ இந்த 8ஆம் அதிகாரத்தில் எருசலேமின் துன்பத்தோடு கூட மனசில் வச்சுக்கலாம். 4ஆம் வசனத்தில் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இந்த சுவிசேஷ வசனத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்றது தான், எருசலேமை விட்டு அடுத்து போகணுன்றது தான் தேவனுடைய தீர்மானம். இதான் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு சொல்லியிருந்தார். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டமான ஒரு வளர்ச்சிக்கு போவதானால் அது ரொம்ப அழகான சூழ்நிலையாக, ஒரு வெற்றியை பெறும் சூழ்நிலையாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தோல்வி அடையும், ஒரு நஷ்டமடையும் சூழ்நிலை இருந்து கூட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். பழைய ஏற்பாட்டில் நல்ல உதாரணம் உங்களுக்கு நினைவு இருக்கும். யோசேப்பு ஒரு வீட்டில் மேனேஜராக இருக்கார். ரொம்ப அடிமையாக இருந்தவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு. கர்த்தர் தன்னை நினைத்து தனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு, நன்மை, வசதியெல்லாம் ஒரு அனாதைக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவர் இருந்திருப்பார். திடீரென்று அவர் மீது ஒரு பழி வந்தது. அதனால 2 ஆண்டு காலம் அவரை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்போ அவர் வாழ்க்கையில் அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா, ஒருவேளை இந்த சிறையில் இருக்கும் பொழுது நம்மை கொலை கூட செய்யலாம், அவனை தூக்கில் போட்டுடலாம், யாரும் அவரை கேட்க போகிறது கிடையாது, அவருக்கு யாரும் வாதாட போகிறது கிடையாது, அவருக்காக ஒரு மனுஷன் கூட அந்த தேசத்தில், அந்நிய தேசத்தில் வர்றதுக்கு ஆளே கிடையாது. என்ன வேணாலும் அவருக்கு மரண தண்டனைன்றது ரொம்ப சுலபமா, சோ ஈஸி வந்திருக்கலாம். ஆனால் அந்த 2 ஆண்டு சிறைக்குள்ளே இருந்து வெளியில் வரும் பொழுது மிகப்பெரிய அடுத்த கட்ட வாழ்வின் உயரத்துக்கு தேவன் அவரை கொண்டு போனார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவோன்றது அர்த்தம் அல்ல. நாம் தேவனை நோக்கி பார்த்தால், தேவனுடைய காலத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், அவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், அவர் நிச்சயம் அங்கிருந்து அதற்கு மேலே இருக்கிற ஒரு மேன்மையான இடத்துக்கு கூட நம்மளை அழைச்சிட்டு போவார். எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்படும்படி மிரட்டப்பட்டார்கள். அதிலே ஒரு அருமையான பரிசுத்தவான் எல்லாருக்கும் முன்பாக கல்லால் இருந்து கொல்லப்பட்டான். இனிமேல் இந்த மார்க்கம் அவ்வளவுதான். இனிமேல் இந்த மார்க்கத்தார் எங்க போனாலும் நடுங்கணும். அதே எருசலேமிலே வீடுகள் தோறும் சென்று ஸ்திரீகளை புருஷரை பிடித்து சிறையிலே அடைத்து தேவதூஷணம் சொல்ல வைத்து அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு, சாகும் அளவுக்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மார்க்கம் அழிந்து போகும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு துன்பப்படுத்தினவர்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ஜனங்களோ தங்களுக்குள்ளே இந்த சூழ்நிலையில நம்ம எதுக்கு இந்த விஷயத்தை பண்ணணும், இந்த புதிய வழியில நம்ம எதுக்கு போகணும், ஏற்கனவே நம்ம கம்பீரமா நிம்மதியாக தானே இருந்தோம், யெகோவா தேவனை நாம் தொழுது கொண்டு தானே இருந்தோம், எருசலேமிலே தேவாலயத்துக்கு போய் வந்து தானே இருந்தோம், புதுசா இந்த மீனவர்களும் இந்த கல்வி அறிவு இல்லாதவர்களும் சொன்னதுக்காக நாம் இப்படி இல்லை போயிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவர்கள் கலங்கல, அவர்கள் எந்த விதத்திலையும் கரைந்து போகவே இல்லை விசுவாசத்தில்.
நாம் துன்பம் வந்தா விசுவாசத்தில் கரைந்து விடுகிறோம். வாழ்க்கையில் ஒரு சிறுமை வந்தா தேவனை விட்டு விலகி விடுகிறோம். மொத்த கிறிஸ்தவர்களுக்குமே எருசலேமிலே துன்பம் உண்டானது, சபைக்கு துன்பம் உண்டானது. அவர்கள் பாழாக்கப்பட்டார்கள், சும்மா கிடையாது, பாழாக்கப்பட்டார்கள். இப்போ குறைந்தபட்சம் இங்கே இருந்தால் துன்பம், இங்கே இருந்தால் நம்மளை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பையகையை எடுத்துக்கின்னு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோதான், அவங்களால கேரி பண்ணுற அளவுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை தூக்கியிருப்பாங்க. அப்படி தூக்கிட்டு வீடு வாசல்லாம் ஏற்கனவே விற்றவங்கெல்லாம் நிறைய அதை சபையால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சமமாக சாப்பிட்டு அப்படி ஒரு பக்கம் போயிட்டாங்க. பட் மற்றவர்கள் எல்லாருமே அப்போஸ்தலர் தவிர பையகையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு அப்படி சிதறி அருகில் இருக்கிற ஊர்களுக்கு யூதேயா, சமாரியா அப்படி போயிட்டாங்க. சரி, போயிட்டவங்க வாயை மூடி நிற்போம், இனி எந்த ஒரு வழியும் வேணாம், நம்மளுக்கு நாம் உண்டு, நம்ம வழி வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி உயிரை காப்பாற்றிட்டாவது நம்ம வாழ்ந்துடலாமே அப்படின்னு தான் போயிருக்கணும். அதுக்கு தான் இவங்க மிரட்டப்பட்டாங்க. இயேசுவை குறித்து பேசக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லவில்லையா? அப்போஸ்தலரையே மிரட்டினாங்க. அப்ப கிறிஸ்தவங்களை எவ்வளவு மிரட்டி இருப்பாங்க பாருங்க. அப்போஸ்தலர்கள் அதிகாரம் பெற்றவர்கள், கிறிஸ்தவர்கள் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், சமமாக ரெண்டு பேருமே மிரட்டப்பட்டாங்க. ஒருவேளை அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு அதிகாரம் வல்லமை எல்லாம் இருக்கிறதுனால எருசலேமிலே இருந்து வைராக்கியமா இருந்தாங்க. சிதறி போனவர்கள் அவர்களையே சுவிசேஷத்தை சொல்பவர்களாக மாறணும். அப்படியானா ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, ஒரு சிறுமை கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, இதுக்கப்புறமா எதுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமா இருக்கணும்? 10ல் 9 பேர் அந்த முடிவு தானே எடுக்கிறோம். விசுவாசமா இருக்கிறோம், நல்ல ஜெபம் பண்றோம், சபைக்கு வந்து போயிட்டே தான் இருக்கிறோம், தேவனை தொழுது கொள்றோம். ஆனால் நமக்கு தானே அதிக துன்பம் வருகிறது. அப்போ இப்படி விசுவாசமா வைராக்கியமா இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எதுக்கு இருக்கணும்? நம்ம அப்படி முடிவெடுக்கிறது தான் 10ல் 9 பேரால முடியுது. ஆனால் இந்த சிதறிப்போன இவர்களோ பயமுறுத்தப்பட்டவர்கள், கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டவர்கள். இவர்களிலே கண்ணெதிர்க்க கொரோனாவில் எப்படி நம்ம வீட்டில் ஒருத்தர், பக்கத்து வீட்டில் ஒருத்தர், ரிலேஷனில் ஒருத்தர், இப்படி எல்லாம் இறந்தாங்களா இல்லையா? அப்போ நம்ம வெளியில் போக பயந்தோமே, நாம் நேசிக்கிற ஒருவரை போய் பார்க்கலாம் பயந்தோமே, நம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே நாம் இருந்தோம் இல்லையா? அப்படிதான் அவங்க இருந்திருக்கணும். அப்படி சிதறி போன பிறகு கூட அந்நிய பட்டணங்களிலே கூட சவுல் அதிகாரம் பெற்று பொறுப்பட்டு அங்கேயும் போய் அவங்கள மிரட்டி அவங்கள பிடிச்சின்னு வந்து எருசலேமிலே வைத்து தண்டனை கொடுத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் இந்த சூழ்நிலைக்கு நடுவில் அந்த கிறிஸ்தவர்கள் மொத்த வேத புத்தகம் இப்படி கையில் கிடையாது, புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை, புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த வேத வாக்கியங்களின் எதுவுமே அவங்களுக்கு கையில் கிடையாது, அப்போதைக்கு எந்த நிருபங்களும் கிடையாது, இப்படிதான் வாழணும், புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்கள் எதுவுமே அவங்க கையில் கிடையாது. ஆரம்ப காலத்தில் கேட்ட ரட்சிப்புக்கேற்ற சத்தியத்தில் மாத்திரம்தான் அவர்கள் அறிந்து அதில் கீழ்ப்படிந்திருந்தார்கள். அவர்களாலே தங்கள் உயிரை பற்றி கூட கவலைப்படாம வைராக்கியமாக வாழ முடிந்ததென்றால் இன்றைக்கு பல ஆண்டுகள் சபையில இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த கிறிஸ்துவின் சரீரமான சபையின் உபதேசத்தை கேட்டுக்கொண்டு அதிலே பகுத்தறிவோடு இருக்கிற நாம் இந்த சத்தியத்தை பேசும் பொழுது அது மிக சரியாக பேசப்படுகிறதா என்று கூட கவனிக்கிற அறிவுள்ள நாம் வாழ்க்கையிலே விசுவாச வைராக்கிய விஷயத்திலே கர்த்தருக்கு பயன்படுற விஷயத்திலே எப்படி இருக்கிறோம்? அவங்களால் இருக்க முடிஞ்சது. சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றித் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஏன்னா அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க, நீங்க கேட்டீங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, இதை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம கையில் புக்கெல்லாம் கிடையாது, நம்ம கையில் இன்னும் நிருபங்கள்லாம் எதுவுமே கிடையாது. வாய் வழியாக உங்களுக்கு சொல்வதை நீங்கள் அடுத்தவருக்கு சொல்லுங்கள், உங்கள் உறவுக்கு சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு சொல்லுங்கள். இதை அவங்க நல்ல காதில் கேட்டாங்க, அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நேற்றைக்கு ஒரு இடத்துல ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் இஸ்லாமிலிருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருக்கு பயன்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகோதரர். அதனால் அவரை கூடுதலாக பாராட்டுவதற்காக நான் போயிருந்தேன்.
அவர்களால் ஆன மட்டும் தங்களை சுற்றிலும் இருக்கிற உறவுகளை எல்லாம் மெதுவாக இழுத்து அவங்களெல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பாராட்டுவதற்காகவே நான் போனேன். அங்கே தான் நினைப்பூட்டின ஒரு விஷயத்தை என்னென்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிந்த ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தோம், இங்கே இருக்கிற நம்மெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமா, அடடா அருமையான சத்தியம், அருமையான சபை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்ல, மார்க்க பிரிவிலிருந்து கடவுள் நம்மளை சரியான மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டாரு, சரியான சபைக்கு கொண்டு வந்துட்டாரு, நம்மளை ஒரு சரியான சத்திய மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. சந்தோஷமாக அந்த மார்க்கத்தில் வந்த உடனே அதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம். சந்தோஷமாக மற்றவர்களுக்கு சொன்னோம், வாங்க வாங்க, நீங்க வாங்க, அந்த பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. நம்ம விக்கிர காரணம் பண்ணக்கூடாது, நம்ம இப்படிலாம் வணங்கி இருக்கக்கூடாது, மனித பாரம்பரியத்தை நம்ம செய்யக்கூடாது, நீங்க வாங்க. நீங்க சிலரை ரட்சிப்புக்கு வழி நடத்தினோம். ஆரம்ப நாட்கள்ல அந்திரேயா அந்த ஊழியம் தான் பண்ணார். யோவான் ஸ்நானகர் இடத்துல சீஷராக இருந்தாங்க. ஆண்டவர் அப்படி போறதை பார்த்தாங்க. ஆண்டவரே உங்களோட நாங்கள் வரட்டுமான்னு கேட்ட உடனே வாங்க என்னார் ஆண்டவர். வந்து பாருங்க, எங்க தங்குவீங்க, நீங்க வந்து பாருங்க என்னார். அந்திரேயா என்ன பண்ணாரு, போய் பார்த்து மேசியாவோடு இருந்த அந்த சந்தோஷத்துல தன்னுடன் சகோதரருக்கு உறவுக்காரங்களுக்கு சொன்னாரு, நீங்க வந்து பாருங்க, நாங்கள் போதகரை பார்த்தோம், நாங்கள் மேசியாவை கண்டோம், நீங்க வந்து பாருங்க அப்படின்னார். அந்திரேயாவோட வேலை என்ன வேலைன்னா, கூட்டினது விட்டுற வேலை தான். ஆண்ட்ரூஸ் மினிஸ்ட்ரி, அவ்வளோதான். இது இன்னைக்கு நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம், செஞ்சோம், பல வருஷம் விட்டுட்டோம். ஏன்னா நாமே இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதில் போராடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை போல நம்ம எப்படி இன்னொருத்தர் கூட்டு வர போறோம்? நாமே நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்வதில் சிக்கலாக இருக்கிறது நம்முடைய மனம். மகிழ்ச்சியாக இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம், சபையின் ஐக்கியத்தின் சந்தோஷம் யார் தொலைச்சா, யார் தொலைக்க வச்சா, எப்படி அது போச்சு நம்ம கிட்ட இருந்து? யார் காரணம்? மனிதரை காரணமாக்கலாம், சபையை காரணமாக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்கும் எனக்குமான உறவுக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சியை எடுத்து போடுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, அதை விட பவர்ஃபுல்லான ஆளு இருக்காங்களா என்ன பக்கத்துல? ஆண்டவருக்கு நமக்குமான அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கலைக்கிற அளவுக்கு அதை விட பவர்ஃபுல்லான ஆள், சம்பவம், வார்த்தை இருக்கான்னு இந்த உலகத்துல? இடம் கொடுத்ததுனால தான் அது பெருசானது. இடம் கொடுத்ததுனால தான் அது என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தையே கரைக்கிறது, இல்லாமல் போக செய்கிறது. சிதறி போனவர்கள், உயிர் பிழைத்து ஓடி போனவர்கள் அங்க போயிட்டு எங்கும் சுற்றி திரிந்து அவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்களாம். நீண்டகால சத்தியத்தை கேட்டவர்கள் வெறுமனே சத்தியத்தை இப்பொழுதும் கேட்டு ருசித்து ரசித்து போகிற ஆளாகவே சாகர வரைக்கும் இருக்க போகிறோமா? அல்லது நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்மை சுற்றில் இருக்கிற உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, அயலகத்தாருக்கு சொல்லி சிலரையாவது ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த போகிறோமா? ஆரம்ப கால அந்த வரலாறு, இளம் விசுவாசிகள் ஆகிய அவர்களே அவர்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொண்டால் போதும்னு கூட அவங்கள விட்டுறலாம். வேணாப்பா, நீ ஒன்றும் அலட்டிக்காத, உன் விசுவாசத்தை காப்பாற்றிக்க, அமைதியாரு, என்னை கொன்றுவானுங்க, ஜெயிலில் போட்டுறானுங்க, போகிற இடத்துல எருசலேம் விட்டு தான் போனீங்க, பரதேசியாக தான் இருக்கிறீங்க, அங்கேருந்தும் துரத்திட போகிறாங்க, எதுக்குப்பா நீ அமைதியாக இரு, சும்மா ஞாயிற்றுக்கிழமை அப்பம் போட்டிங்களா, அவ்வளோதான். அவங்களுக்கு சொல்லிடலாம், நம்ம கூட சொல்லிடலாம், ஜஸ்ட் மெயின்டைன் யுவர் ஃபெய்த். சண்டே ரகசியமாக அப்பம் விட்டுட்டு அப்படியே இருங்க, அமைதியாக இருங்க. நமக்கு சொல்லலைன்னா நம்ம அப்படி ஆயிட்டோம். ஞாயிற்றுக்கிழமையில் சில விசுவாசிகளுக்கு ஒன்று மட்டும்தான் முக்கியமாக இருக்கும், அப்பம் விட்டுடணும், பந்தி எடுத்துடணும், இவ்வளோ மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். தேவனை தொழுது கொள்வதற்கு மகிழ்ச்சியோடு நேரப்படி வந்து சபையோடு சேர்ந்து தேவனை தொழுது கொண்டு சபையின் ஐக்கியத்துக்குள்ளே மகிழ்ந்து ஏன் இருக்க முடியவில்லை? பெரும்பான்மையான காரணம் நானாகத்தான் இருப்பேன்.
நான் நீங்கள் ஒருத்தர் தான், நம்ம ஒருத்தர் தான். கேள்வி இதுதான். இயேசுக்கும் எனக்கும் உறவு. அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், எனக்கு ஒரு சந்தோஷம். நான் பரலோகம் போய் கொண்டிருக்கிறேன். இதை கெடுக்கிறதுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் யார் இருப்பா? சாத்தான் தான் சோதிக்கிறான்னு சொன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளாகிட்டோமா? அவனை எதிர்த்தா ஓடுற ஒரு அளவுக்கு இருக்கக்கூடியவன் அவன். அப்போ அதை விட ஸ்ட்ராங்கா யாருன்னா இருக்காங்களா என்ன? விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாமலும், நற்கிரியைகளை தொடர முடியாமலும், தேவனை தொழுது கொள்வதிலே சந்தோஷத்தை தொலைத்தோம், சபையிலே பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே நம்மாலே தொடர்ந்து வளர முடியாமலும் போவதற்கு யார், எந்த அளவுக்கு ஒரு பெரிய வல்லமை தடுத்தது? அந்த சபையிலே, அந்த முதல் நூற்றாண்டிலே கொலை மிரட்டல் இருந்தது. சிறையில் அடைத்தார்கள், அடித்தார்கள், பாழாக்கினார்கள், துன்புறுத்தினார்கள். இவ்வளவு டீட்டெயில் அங்கே ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனால் அவர்கள் பிரசங்கியார்கள் அல்ல, சிதறி போனவர்கள். அவங்க யாரு? டைட்டில் என்ன? அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க டைட்டில் என்ன? சிதறி போனவர்கள். அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்தாங்களாம், இந்த விசுவாசிகள் தான் சிதறி போனார்கள். அந்த சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நம்மை நாம மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய சமயம். இன்னும் எவ்வளோ நாள் யார் யார் வாழ போகிறோம்? நமக்கெல்லாம் ஆயுசு ஒருத்தருக்கும் என்ன? நமக்கெல்லாம் ஆயுசு என்ன? ஒருத்தருக்கும் என்ன, எத்தனை வருஷம் இருக்குது? அப்படி யாருக்கா தெரியுமா? தெரியாது. நாளைக்கு எப்படி? தெரியாது. அப்போ நாம் கிறிஸ்துக்குள்ளே இந்த ரட்சிப்பை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்துவுக்காக, அவருக்கு மகிமையாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் அன்பை எவ்வளவு பேசி கொண்டிருக்கிறோம்? அவரை பற்றி யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? அதை சொல்வதற்கு ஏற்றாற் போல நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த ஒரு தாகம், அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பாரம் எவ்வளவு இருக்கிறது? சாத்தான் பெரிய தந்திரவாதி. நம்மளை ஒரு பெரிய பாவியா, பெரிய குற்றவாளியா ஆக்கலாம் வேணாம். ஆனால் கர்த்தருக்கு பயன்படாத ஒரு கனி கூடாத மரமாக இருந்தால் கூட போதும். ரெண்டுத்துக்கும் ஒரே ரிசல்ட் தான். நான் ஒரு பெரிய பாவி, அந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கு வரும். நான் ஒரு கனி கொடுக்காத ஆனால் ஒரு நல்ல ஒரு திராட்சை செடின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்துக்கும் ஒரே ரிசல்ட்டு. கனி கொடுக்காத திராட்சை கொடி என்ன பண்ணுவாருங்களாம்? வெட்டி நெருப்பில் போட்டு சுற்றுவாராம். அப்போது மிகப்பெரிய பாவியாகவே நான் வாழ்கிறேன் துணிகரமான்னு சொன்னால் எனக்கு என்ன வரப்போகிறது? நியாய தீர்ப்பு, அந்த பாவத்துக்கான தண்டனை எனக்கும் வரப்போகிறது. அப்போ பாருங்கள், நான் பெரிய பாவம்லாம் பண்ணல, தேவ தூஷணம்லாம் நான் சொல்லவே இல்லை, ஆனால் தேவனை பற்றியும் நான் சொல்லலை. நான் மாத்திரம் ரட்சிப்பை பெற்றவனாக இருக்கிறேன். ரட்சிப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கு குறைந்தபட்ச ஒரு தகுதி என்பது போல சபைக்கு நான் வந்து போகிறேன். ஆனால் முதல் நூற்றாண்டு சபையின் வரலாற்றை படிக்கும் பொழுது அவர்கள் நம்மை போல, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருக்கணும். ஆனால் அவங்க அப்படி இல்லை. அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நாம் என்னென்ன காரணங்களை சொல்லி இந்த சுவிசேஷ வேலை செய்யாமல் இருக்கிறோம்? நியாயமான காரணங்கள் இருந்தால் கடவுள் முன்னால் சொல்லலாம். இந்த காரணம், அதனால் நான் சத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் பேசவே மாட்டேன், ஆண்டவரின் அன்பெல்லாம் நான் யாருக்கும் சொல்லவே மாட்டேன். காரணம் இருந்தால் சொல்லலாம். ஒருத்தருக்கும் காரணம் இருக்க போகிறதே கிடையாது. இந்த வரலாற்றை நினைவில் கொள்வோம். இன்றைக்கி நம்ம படித்தது என்ன? ஒரு உத்தமனுடைய, நீதிமானுடைய மரணமானது நல்ல விளைவுகளை, பாதிப்பை ஏற்படுத்தும். பரிசுத்தவான்கள் இன்னும் வைராக்கியம் அடைவார்கள், அவர்களுக்குள்ள தேவ பக்தி பெருகும், எதிராளிகள் நியாயத்தீர்க்கப்படுவார்கள், எதிராளிகள் தங்கள் குற்றத்தை உணர்ந்து கொள்ள தேவன் செய்வார். தேவனுடைய நேரம் நம்மை சந்திக்கும் பொழுது நாம் ரொம்ப துன்பத்துக்குள் இருந்தால் கூட அதை தேவன் மிக அழகாக மாற்றி விட்டுருவார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறும்படி அதை மாற்றி விட்டுருவார். அப்போஸ்தலர்கள் துன்பப்பட்டாங்க, இப்போ சபையே துன்பப்படுத்தப்பட்டது. அப்போ ஒஸ்ட் லீடர்ஸ் தான் துன்பப்படுத்தப்பட்டாங்க. இப்போ பார்த்தா எல்லா ஃபாலோவர்ஸும் துன்பப்படுத்தப்பட்டாங்க. விஷயம் இன்னும் ஒஸ்ட் ஆயிடுச்சு இல்லை? அப்படி இன்னும் ஒஸ்டான பிறகு என்ன ஆகும்? அவ்வளோதான். இதுக்கப்புறமா என்ன? இனி அவ்வளோதான், வாய்ப்பே இல்லை.
ஆனால் நிலைமையை கர்த்தர் மாற்றி விட்டார். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் வெளியே ஓடிப்போங்க, எல்லாம் ஓடிப்போங்க, எல்லாம் ஓடி போனாங்க. போனவங்க பார்த்தா ஆச்சரியமாக எங்கும் செறிந்து அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்னு பார்க்குறோம். அவர்கள் ஆண்டவரை பற்றி பேசினார்கள், சாதாரணமாக சொல்லலை, அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆகவே வயது முதிர்ந்தவர்கள், உங்கள் வாயை திறந்து உங்களால் பேச முடியுமானால், அந்த பேசுகிற ஆற்றல் உங்களுக்கு கடவுள் இன்னும் கொடுத்துருக்கிறாருன்னே வச்சுக்கோங்களேன். அந்த வாயை திறந்து பேசும் ஆற்றலை ஆண்டவரின் அன்பை பேசுவதற்கு பயன்படுத்தலாமா? இன்னுமா நாமோ ஆண்டவரின் அன்பை தவிர மற்றதெல்லாம் பேசணுமே? ஒரு சீரியல் முழுச நம்ம வாயிலிருந்து வருது இல்லை? இன்னைக்கு நம்ம வாயை திறந்தா நாம் பேசுகிறவர்கள் என்னவா இருக்கிறது? ஒரு செய்தித்தாள் நம்ம வாயிலிருந்து வருது. குறைந்தபட்சம் இந்த சபையின் வரலாற்றை நாம் படிக்கிறது நிமித்தம் நம்மை சுற்றி இருக்கிற ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட தானப்பா நான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் அன்பை பேசுங்க. அவங்க கிட்ட கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை பேசுங்க. அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. முதிர் வயது உள்ளவர்கள் தேவபக்தியாய் நடக்கும்படி இளைய வயது உள்ளவர்களை தேற்றுங்க. நம்ம சுற்றிலும் இருக்கிற உறவுகளுக்கு ஆண்டவரின் அன்பை, சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லிடுவோம், விதைச்சிருவோம். அதுக்கப்புறம் அவன்பாடு. நாம் கிறிஸ்துக்குள்ளே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டு கொடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நாங்கள் கண்ணாடியில் எங்கள் முகத்தை பார்க்கிறோம். இப்பொழுது எங்கள் உள்ளான மனுஷனை நிற்க வைத்து ஆதி சபையை கண்முன்னே வைத்து பார்க்கிறோம். அந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ளவே முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள், பாழாக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்கள் கொலை செய்யப்படும் விளிம்பில் இருந்தார்கள். சிறைக்கு செல்வது சுலபமாக இருந்தது. அவர்கள் திக்கற்றவர்களைப் போல பரதேசியாக ஓட வேண்டியிருந்தது. ஆனாலும் ஓடினவர்கள் சுவிசேஷத்தை சொன்னார்கள். அப்பா, இதோ நாங்கள் இந்த உலகத்தில் நீர் கொடுக்கும் நன்மைகளை கொண்டு சுகமாய் வாழ்கிறோம். நாங்கள் நல்லதையும் ஆண்டவரின் அன்பையும் பேசுவதற்கு பதிலாக பலவற்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் இப்பொழுது உணர்வுள்ளவர்களாக இனி எங்கள் வாயை திறந்து பேசுவது ஆண்டவரின் அன்பாகவும் சுவிசேஷமாகவும் இருக்கட்டும்ப்பா. நாங்கள் விரும்புகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.